But transient probability for a harmonic perturbation. Harmonic perturbation அப்படின்றது ஒரு sinusoidal perturbation. Sinusoidal அப்படின்னா டைமை பொறுத்து sinusoidal வேரி ஆகும். Sinusoidalனா நமக்கு வந்து சைன் வேவ் மாதிரி நமக்கு வேரி ஆகுறது. Consider now a perturbation which depends harmonically on time. இங்க perturbation வந்து டைமை பொறுத்து ஹார்மானிக்கலா வேரி ஆக போகுது. இப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து V of t இந்த மாதிரி எழுதுறாங்க. V of t equal to ஒரு ஆபரேட்டர் டைம் இண்டிபெண்டன்ட் ஆபரேட்டர் ஒன்று யூஸ் பண்றோம் v cap e power I omega t plus v cap dagger e power minus I omega t எழுதுறோம். இப்ப such a perturbation is encountered. இந்த perturbation எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா is encountered when charged particles electromagnetic radiation interact ஆகும்போது, உதாரணமா எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல இன்டராக்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஹார்மோனிக் பர்டர்பேஷன் நடக்கும். இப்ப இந்த பர்டர்பேஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா this perturbation provokes transition of the system from one stationary stateல இருந்து இன்னொரு ஸ்டேஷனரி ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுது நமக்கு மாத்துது. உதாரணமா நம்ம போரோட ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு டிரான்சிஷன் நடக்குது இல்லையா, அது எல்லாமே எதுல வரும் நமக்கு இந்த ஹார்மோனிக்ல தான் வரும். அப்ப அதுல என்ன பண்றோம் நம்ம வந்து இப்ப கே செல்லுல இருக்கிறது எல் செல்லுக்கு போகும்போது என்ன பண்ணும், எனர்ஜி நம்ம கொடுத்தோம்னா கே செல்ல இருக்கிறது எங்க போகும், எல் செல்லுக்கு போகும். அப்ப அந்த டிரான்சிஷன் எல்லாமே நமக்கு இந்த ஹார்மோனிக் பர்டர்பேஷன்ல தான் வரும். இப்ப ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் நீங்க ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயோ அல்லது ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட்லயோ வச்சீங்கன்னா எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணும், கே செல்ல உள்ள எலக்ட்ரான் எல் செல்லுக்கு போகும். அது திரும்ப நம்ம நார்மல் பண்ணும்போது திரும்ப அந்த எல் செல்லுக்கு போன திரும்ப என்ன பண்ணும், கே செல்லுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்ப அது எல்லாமே எதுல வரும், நமக்கு ஹார்மோனிக் பர்டர்பேஷன்ல வரும். பர்டர்பேஷன்ன்றது நம்ம வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி, உள்ள இருக்கிற இதெல்லாம் வந்து நமக்கு அன்பர்டர்ப்டு லெவல், வெளியில இருந்து நம்ம கொடுக்கறதுதான் பர்டர்பேஷன், அந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த இது. But the transient probability corresponding to this perturbation can be expressed as, இப்ப ஹார்மோனிக் பர்டர்பேஷனுக்கான transient probability ஃபார்முலா எழுத போறோம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா pi of t equal to இந்த டேர்ம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன்ல வெறும் ஒமேகா fi மட்டும் போட்டிருப்போம். கீழே வந்து இங்க வந்து யாரும் சேர்ந்திருக்காங்க, பிளஸ் ஒமேகா. அதே மாதிரி அடுத்த டேர்ம்ல யார் இருக்காங்க, மைனஸ் ஒமேகா. இப்ப நம்ம அங்க எப்படி வந்து நம்ம அந்த பிக்சர்ல வந்து ஒமேகா fi வந்து 0வா இருக்கும்போது ப்ராபபிலிட்டி என்னவா இருந்தது, மேக்சிமம் இருந்தது இல்ல. இப்ப எப்படி எப்ப மேக்சிமம் இருக்கும், இந்த ஒமேகா fi பிளஸ் ஒமேகா fi பிளஸ் ஒமேகா வந்து என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். இல்ல அப்படின்னா ஒமேகா fi மைனஸ் ஒமேகா 0வா இருக்கணும். அப்பதான் ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும், மேக்சிமம் இருக்கும். இதை வச்சுதான் நம்ம சொல்ல போறோம். இதெல்லாம் நம்ம டெரிவேஷனுக்காக யூஸ் பண்ணது. pi of t இது அப்படியே நமக்கு வந்துருது. இந்த e பவர் i ஒமேகா fi பிளஸ் ஒமேகா t, e பவர் i வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து எப்படி இது மாதிரி வந்துச்சு அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க, 4 sin square theta by 2. அப்ப இந்த e பவர் i ஒமேகா இதை வந்து sin square theta by 2, தீட்டாவுக்கு மேல ஒமேகா fi by 2 அதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். as displayed in figure. அப்படியே நம்ம வந்து பிக்சருக்கு வந்துடலாம். பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பிக்சர் போடுறோம். ஒன்னு வந்து ஏன்னா ரெண்டு டேர்ம் இருக்குல்ல இங்க, ஒன்னு வந்து ஒமேகா fi பிளஸ் ஒமேகா, இன்னொன்னு வந்து மைனஸ் ஒமேகா. இது வந்து மைனஸ் ஒமேகாவுக்கான பிக்சர். ஓகே, இப்ப ஈக்குவல் டு 0 அப்போ ஒமேகா fi ஈக்குவல் டு பிளஸ் ஒமேகா போன என்ன நமக்கு மைனஸ் ஒமேகா. அது மாதிரி இங்க ஒமேகா fi ஈக்குவல் டு பிளஸ் ஒமேகா. அப்ப ஒமேகா fi ஆனது மைனஸ் ஒமேகாவுக்கு சமமாக வரும்போது அல்லது ஒமேகா fi ஆனது யாருக்கு சமமா வரும்போது பிளஸ் ஒமேகாவுக்கு சமமா வரும்போது நமக்கு இங்க ப்ராபபிலிட்டி ஆனது என்ன ஆகுது, நமக்கு மேக்சிமம் ஆகுது. அப்ப மத்த எல்லாத்துக்கும் வந்து என்ன ஆயிரும், நமக்கு அப்படியே டிகே ஆகி 0 ஆயிடும். அப்ப நம்ம எந்த கேஸ் மேல எடுத்துக்க போறோம், ஒமேகா fi ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா, இன்னொன்னு ஒமேகா fi ஈக்குவல் டு பிளஸ் ஒமேகா. அப்ப இங்க என்ன விஷயம் நடக்கும், ஒமேகா fi ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகான்னா ஒமேகா fiக்கு என்ன ஃபார்முலா, ஒமேகா fiன்றது என்னது, ef மைனஸ் ei by h கிராஸ். ஓகேயா, இதுக்கு என்ன வரும், அதே மாதிரி
இப்ப வந்து இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், ஒமேகா எஃப்ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா. அப்ப இதான் ஒமேகா எஃப்ஐ ஈக்குவல் டு இஎஃப் மைனஸ் இஐ பை ஹெச் கிராஸ். அப்ப இஎஃப் மைனஸ் இஐ பை ஹெச் கிராஸ் ஈக்குவல் டு என்ன ஒமேகா மைனஸ் ஒமேகா. இது இந்த கேஸ்க்கு. இந்த கேஸ்க்கு அப்படி என்ன வரும் நமக்கு, இஎஃப் மைனஸ் இஐ பை ஹெச் கிராஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒமேகா. இப்ப இதை நீங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா இஎஃப் மைனஸ் இஐ ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் கிராஸ் ஒமேகா. இது அப்படியே என்ன வரும் நமக்கு, இஎஃப் மைனஸ் இஐ ஈக்குவல் டு பிளஸ் ஹெச் கிராஸ் ஒமேகா. அப்ப இஎஃப் மைனஸ் இஏ ஆனது மைனஸ் ஹெச் கிராஸ் ஒமேகாவுக்கு சமமா இருக்கணும். இல்ல அப்படின்னா யாருக்கு சமமா இருக்கணும், பிளஸ் ஹெச் கிராஸ் ஒமேகாவுக்கு சமமா இருக்கணும். அப்ப மட்டும் தான் என்ன மேக்ஸிமமா இருக்கும் நமக்கு, ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம். இப்ப இந்த நிகழ்வு யாருக்கான நிகழ்வு, அப்சார்ப்ஷனா எமிஷனா? இது என்னது, இஎஃப் மைனஸ் இஐ. இஎஃப் மைனஸ் இஐ ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் கிராஸ் ஒமேகானா என்ன அர்த்தம், ஃபைனல் ஸ்டேட் கம்மியா இருக்கு. யாரு கம்மியா இருக்காங்க, ஃபைனல் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். இஎஃப் மைனஸ் இஐ ஈக்குவல் டு பிளஸ் ஹெச் கிராஸ் ஒமேகா, ஃபைனல் அதிகமா இருக்காங்க. எப்ப ஃபைனல் கம்மியா இருக்கும், எமிஷன். ஏன்னா கொடுத்துட்டாங்கல்ல, இனிஷியல் வந்து கொடுத்துட்டு ஃபைனலுக்கு வருது. அப்ப என்ன ஆகும், இனிஷியலோட ஃபைனல் எப்படி இருக்கும் நமக்கு, கம்மியா இருக்கும். அப்சார்ப்ஷன்னா இனிஷியல்ல இருந்தது வாங்கிக்கிட்டு மேல வருது. அப்ப என்ன ஆகும் நமக்கு, அது கூட இருக்கும். அப்ப இஎஃப் ஈக்குவல் டு இது வந்து என்னது, இது அந்த இது இஎஃப் இதை எங்கிட்ட கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன வரும் நமக்கு, இஎஃப் மைனஸ் இஏ ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் கிராஸ் ஒமேகா. இதான் சொல்றாங்க, இந்த இஎஃப் ஈக்குவல் டு இஏ மைனஸ் ஹெச் ரோஸ் மைனஸ் சிஸ்டம் இஸ் இனிஷியலி எக்ஸைட்டட் since the final energy is smaller than the when acted upon by the perturbation the system de-excites giving up the photon of energy. This is called என்னது, எமிஷன். என்னது, எமிஷன். EF equal to EI minus H cross omega அல்லது EF minus இலங்கர் போனதுன்னா நம்ம சொன்ன மாதிரி EF minus EI equal to minus H cross omega. இது யாருக்கானது அப்படின்னா எமிஷனுக்கானது. Similarly EF equal to EI plus H cross omega plusல இருந்துச்சு அப்படின்னா நீங்க மத்தெல்லாம் வாங்க வேணாம். H cross omega என்ன இருக்கு நமக்கு, பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருந்தா என்னது, அப்சார்ப்ஷன். இங்க என்ன நடக்குதுன்றத சொல்லிருக்கோம். இப்ப வந்து EF equal to EI minus H cross omega என்ன நடக்குது, இனிஷியலி அந்த ஆட்டம் வந்து என்னவா இருக்குது, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கு. எக்ஸைட்டட்ல இருக்கிறது என்ன பண்ணுது, நமக்கு வந்து பெர்டர்பேஷன் ஆக்ட் பண்ணும்போது கிவிங் அப் எ போட்டான், ஒரு போட்டானை கொடுத்துட்டு திரும்ப இங்க வந்து நமக்கு கீழே நமக்கு வருது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு சிமுலேட்டட் எமிஷன் since the system easily emits a photon of energy H cross omega. But therefore in conclusion முடிவுல என்ன சொல்றோம் அப்படின்னா, the effect of a harmonic perturbation, இந்த harmonic perturbation நால நமக்கு என்ன நடக்குது, transfer, energy transfer நடக்குது. என்ன நடக்குது, is to transfer to the system அல்லது receive from it. எனர்ஜி ஆனது சிஸ்டத்திலிருந்து வெளியில போகலாம் அல்லது வெளியில இருக்கிற எனர்ஜியை சிஸ்டம் எடுத்துக்கலாம். அப்ப அது என்ன பண்ணுது, ஒரு போட்டானை வெளியிடுகிறது. போட்டானை வெளியிடலாம் அல்லது போட்டானை உட்கவரலாம். அப்ப தட் இஸ் H cross omega என்ற ஆற்றலுடைய ஒரு போட்டானை அது வந்து ஹார்மோனிக் பெர்டர்பேஷன் காரணமாக அது வெளியிடலாம் அல்லது என்ன பண்ணலாம், அது உட்கவரலாம். இதுதான் ஹார்மோனிக் பெர்டர்பேஷனால் நடக்கக்கூடிய நிகழ்வு. இப்ப இந்த இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கான்சென்ட் பண்ற இதை நம்ம சொல்லிட்டோம். அதே ஃபார்மட் தான் இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, சிமுலேட்டட் எமிஷன் மைனஸ் H cross omega இஸ் எமிஷன் பிளஸ் H cross omega என்னது, அப்சார்ப்ஷன். இதே ஃபார்முலாவை இப்படி நீங்க எடுத்துக்கலாம், EF மைனஸ் I ஈக்குவல் டு மைனஸ் H cross omega, EF மைனஸ் EI ஈக்குவல் டு பிளஸ் H cross omega. H cross omega பிளஸ்ல இருந்தா அப்சார்ப்ஷன், அவ்வளவுதான். மைனஸ்ல இருந்தா அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ரிமார்க்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, the transition into a continuum of final state, the absorption and emission transition rates. இது வந்து அப்சார்ப்ஷன் ரேட்டு, இது எமிஷன் டிரான்சிஷன் ரேட்டு. ரெண்டுக்குமே சேம் ஃபார்முலா தான். அப்சார்ப்ஷனுக்கு இங்க டேகர் வருது, எமிஷனுக்கு டேகர் இல்ல.
அடுத்து அப்சார்ப்ஷன் நமக்கு என்ன வரும்? பிளஸ் h கிராஸ் ஒமேகா. எமிஷன்னா மைனஸ் h கிராஸ் ஒமேகா. அடுத்து ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஒன்று போடுறாங்க. பேலன்ஸ் ஈக்குவேஷன் அப்சார்ப்ஷன், இங்க வந்து எமிஷன், பைல வந்து அதனுடைய ரோ, அதாவது டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்டோட வேல்யூ, இந்த ரோவோட வேல்யூ. பட் வகுத்தல்ல வந்து நமக்கு இது ரெண்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஈக்குவல் ஆயிடும். ஸ்கொயர்ஸ் இருக்கிறதுனால ஈக்குவல், அதனால இது வந்து ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. அப்ப வந்து இது பை இது, இந்த ரிலேஷனுக்கு என்ன பேரு அப்படின்னா டீடைல்டு பேலன்சிங் அப்படின்னு பேரு. இதை முடிஞ்சா நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஹார்மோனிக் பர்டர்பேஷன். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் பர்டர்பேஷன்ல நெய்தர் டிரான்ஸ்பர் எனர்ஜி டு த சிஸ்டம் நார் ரிமூவ்ஸ் எனர்ஜி ஃப்ரம் இட். மீனிங் என்ன அப்படின்னா, சிஸ்டத்துக்கு இருந்து எனர்ஜி, சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்பர் எனர்ஜி டு த சிஸ்டம்னா எனர்ஜி சிஸ்டத்துக்கு போகவும் இல்லை, அதுல இருந்து சிஸ்டத்துல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. இது வந்து இந்த எஃபெக்ட் ஆஃப் ஹார்மோனிக் பர்டர்பேஷன் என்ன பண்ணும், சிஸ்டத்துல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும், தேவை வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கொடுக்கவும் செய்யும். ரெண்டுமே நடக்கும். அடுத்து அடையாபட்டிக் அப்ராக்சிமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சும்மா தெரிஞ்சுங்க. அப்ளைஸ் when Hamiltonian evolve slowly with time. சடன் அப்ராக்சிமேஷன் எப்ப யூஸ் பண்றாங்க அப்படின்னா Hamiltonian changes abruptly. பார்த்தா அடையாபட்டிக்ன்றது ஸ்லோவா இருக்கும் போது, சடன் அப்ராக்சிமேஷன் வந்து அப்ரப்ட்னா என்னது, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், திடீர்னு நடக்கும். அப்ரப்ட்னா ஃபாஸ்ட்ன்றதை விட டக்குன்னு மேல போயிடும், அது டக்குன்னு கீழே வருது, அதான் வந்து ஃபாஸ்ட். மலையில இருந்து அப்படியே கீழே குதிச்சீங்கன்னா உடனே வந்துடுவீங்க. இறங்கி வந்துச்சுன்னா அது அப்ரப்ட் கிடையாது. டக்குன்னு குதிச்சோம்னா டக்குன்னு வந்துடும்ல, அது மாதிரி அதான் நம்ம அப்ரப்ட்னு சொல்லுவாங்க. திடீரென அதிகரித்தல் அல்லது திடீரென அப்படியே வந்து லாங் கேப் அந்த வரும்.